ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன டாபிக் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளை இன்னும் பெட்டராக மாற்றிக்கிறதுக்கான சில சூப்பர் டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஆனால் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இது ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் 1க்கு போகலாம். டெய்லி ஒரு டைம் டேபிள் போடுங்க. இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்லேயோ இல்லைன்னா உங்கள் ஃபோன்லேயோ இன்றைக்கான வேலைகளை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், எல்லா வேலையுமே உங்களுக்கு வந்து கடகடன்னு நடக்கும். சரிங்களா? இதுதான் டிப் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு வந்து டிப் நம்பர் 2 என்னன்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக படிங்க. அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும், ஆனால் ரொம்ப தெளிவாக படிக்கணும். சரிங்களா? அதாவது ஒரேடியாக நிறைய நேரம் உட்காந்து நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுங்க. ஒரு 25 நிமிஷம் நீங்கள் வந்து 25 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பொமோடோரோ டெக்னிக்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 3 பார்க்கலாம். இப்போது ஒரே நேரத்தில் நம்ம வந்து நிறைய வேலையை வந்து நம்ம செய்யக்கூடாது. அதாவது மல்டி டாஸ்கிங் வந்து நம்ம பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, எந்த வேலையுமே நமக்கு ஒழுங்காக நடக்காது. ஸோ ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணாமல் ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போங்க. சரிங்களா? ஃபோன் நோட்டிஃபிகேஷனை முக்கியமாக ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். இதுதான் உங்களுக்கு டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4 என்னென்னு பார்ப்போமா? நீங்கள் டெய்லி படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அதை வந்து இன்றைக்கி ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா ரீகால் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள். அப்போது தான் நீங்கள் படித்தது வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இது வந்து டிப் நம்பர் 4ஆக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபைனல் டிப் நம்பர் 5. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. நல்லா தூங்குங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்பும் மனசும் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சரியாக பண்ண முடியும். ஸோ டெய்லி ஒரு 7 to 8 ஹார்ஸ் நீங்கள் நல்லா தூங்குங்க. கொஞ்சமாக எக்ஸசைஸ் வந்து உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நல்லதாக்கும் உடம்புக்கு. ஸோ இந்த மெயினான விஷயங்களை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோதாங்க. இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணினீங்கன்னாலே ஈஸியாக உங்களை நீங்களே வந்து சூப்பராக மாற்றிக்கலாம். உங்கள்கிட்டே ஒரு சேஞ்சஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.